என்னுடைய பெயர் ரஞ்சித் பிளெஸ்ஸிங் கேட்ரிங் நிறுவனம் நடத்திட்டு வர்றேன். நான் சிறுவனாக இருக்கும்போது ஸ்ரீலங்காவில் பிறந்து ஸ்ரீலங்காவில் 17 வயசு வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இருந்தேன். அதுக்கு பிறகு நான் தமிழ்நாட்டு வந்ததுக்கு பிறகு சின்ன வயசுலேயே நான் வீட்டை விட்டு ஒடியாந்துட்டேன். வீட்டில் சொல்லாமல் நானே சின்ன வயசில் ஒடியாந்துட்டேன். இன்றைக்கி எனக்கு நல்ல உயர்வு. என்னுடைய ஒரே நோக்கம் வந்து சர்வீஸ் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னன்னு கேட்டால், இப்படிலாம் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு நான் பைபிளை படிச்சுட்டு இருக்கும்போது பைபிளில் ஒரு வசனம் வந்தது. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமான் இறங்கி போய் கொடுக்குறான்னு ஒரு வசனம் வந்துச்சு. அந்த வசனத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவில் கனரா பேங்கில் தள்ளுபடி பண்ணது நான் போய் கட்டல. அங்கே போய் கட்டிட்டு வந்தேன். ஒரு பெட்டி கடையில் புளியம்பட்டியில் போய் அங்கே போய் கட்டிட்டு வந்தேன். பாண்டிச்சேரியில் போய் கொடுத்துட்டு வந்தேன். 2 லுங்கி வாங்கினது கட்டினேன். இப்படி எங்கெங்கே இருந்துச்சு அங்கே எல்லாம் கட்டிட்டு வந்தேன். ஒரு ரூபாயில் கூட உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அப்படி இருக்கும்போதே இதெல்லாம் இருக்கும்போது நான் வந்து இந்த சிலோனில் நிறைய சண்டை நிறைய ப்ராப்ளம்லாம் வந்தோடனே அப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஒரு யோசனை வந்துச்சு. எல்லாத்துக்கும் கொடுத்தோமே, இந்த சிலோனில் பாட்டியோட பணத்தை திருநமே, அந்த பாட்டி பணம் மட்டும் கொடுக்கலையேன்னு மனசுக்குள்ளே எண்ணம் வந்துச்சு. அப்புறம் என்னது பார்த்தீங்கன்னா, செல்ஃபோனில் கூட நான் போட்டு வச்சுருப்பேன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு போட்டு வச்சுருப்பேன். அப்போ இந்த பாட்டிக்கு எப்படியாவது கொடுக்கணும்னு ட்ரை பண்ணால் கான்டாக்ட் பண்ணுறதுக்கே எதுவும் வழி இல்லை. ஒரு நாள் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். அப்போ ஃபோன் பண்ணோன்னா அவர்கிட்ட கேட்டேன், இவங்களோட பேர் இவங்கெல்லாம் சொல்லி கேட்கும்போது எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டவுடனே போன வருஷம் மே மாதம்தான் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு பிறகு தான் எனக்கு எப்படியாவது போய் கொடுத்துட்டு வரணும்னு நினச்சப்ப இந்த வருஷம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி போயிருந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி அவரோட பாட்டியோட பெரிய மகனுக்கு அடுத்த 2வது மகன் இருக்கார் பழனி ஆண்டின்ட்டு. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி அதுக்கு பிறகு என்ன பண்ணேன், இந்த பவானிங்கிற பொண்ணு தான் அதிகமாக என்கிட்ட பேசும். ஏன்னு கேட்டால் அந்த பொண்ணை எப்பயுமே அடிக்கடி என்கிட்ட பேசுவாங்க. அப்புறம் அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி உங்கள் பாட்டியோட பணத்தை திருடிட்டேன், அப்போ சின்ன வயசில் திருடினது இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு வரலான்னு ஐடியா பண்ணிட்டு கிட்டத்தட்ட 37 ரூபா 50 காசு திருடிட்டு 3 லட்சமாக கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் கூட வரக்கூடிய காலங்களில் முடிஞ்சால் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறது தான் எண்ணம். நான் ரொம்ப நாளாக வீட்டில் சொல்லியிருப்பேன், இந்த பாட்டி கொடுக்க முடியாமல் போச்சுன்ட்டு. கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோடனே கொடுத்தோன்னா அது தனிப்பட்ட சந்தோஷம். அந்த பணங்கிறது இல்லாமல் இப்போ உறவாக மாறி போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்க ஃபோன் பண்ணுறது பாருங்கள், இப்போ வந்துட்டாங்க என்ன பார்க்குறதுக்கு, இங்கே வந்துட்டாங்க 3 மாதத்தில். அப்போ உறவாக மாறி போச்சு. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூபாயில் கூட உண்மை இருக்கணும். யார் அவங்க இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் பவானி, ஸ்ரீலங்காவில் கிளம்பில் இருக்கிறேன். நான் வந்து ரஞ்சித் அங்கிளை பார்க்குறதுக்காக இப்போ இந்தியா வந்திருக்கிறேன். அவர் வந்து எனக்கு ரஞ்சித் அங்கிளை முன்னாடி தெரியாது. என்னோடய அப்பா சொல்ல போயிட்டு தான் எனக்கு ரஞ்சித் அங்கிளை தெரியும். என்னென்னா ரஞ்சித் அங்கிள் வந்து ஏதோ காசு அப்பாட அம்மாட காசை வந்து அவர் எடுத்துட்டாராம். எடுத்து அதை வந்து அவர் திருப்பி தாரத்துக்காக ஸ்ரீலங்கா வாராருன்னு அப்பா சொல்லி எனக்கு தெரியும். அப்போ நான் கேட்டேன், அதை திருப்பி தர அவர் வாராரா அப்படின்னு. அதை திருப்பி அதை விட பல மடங்கு திருப்பி தாரத்துக்காக அவர் வாராரு அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் இப்படி ஒரு மனுஷனை நம்ம இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். அப்போ எடுத்த காசை தெரியாமல் அவங்க வச்சுக்கொள்ளலாம். ஆனால் அவங்க சொல்லி அவங்க திருப்பி அவங்களுக்கு எனக்கு 3 பேர், அப்பா, எங்களோட சித்தப்பா, எங்களோட பெரியப்பா, அவங்க 3 பேருக்காகவும் அவர் அந்த காசை கொடுக்கறதுக்காக வந்தாருன்னு சொல்கிற நேரம் ரொம்ப பெருமையாக இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு.